என் அன்பு பிள்ளையே, உன் கவலைத்தான் என்ன? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். மனம் விட்டு பேசு. நானும் உன்னிடம் பேசுவதை நீ நிச்சயமாக உணர்வாய். நீ பேசாவிட்டாலும் உன் கவலைகளை நான் உணர்வேன் குழந்தாய். பிறகேன் பேச சொல்கின்றீர்கள் என்கிறாயா? காரணமில்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது. உன் தந்தையிடம் மனம் விட்டு பேசிய திருப்தியும் உன் தந்தை உன்னிடம் பேசிய சந்தோஷமும் உன்னில் நிறையும். பிறகு நடப்பதும் என் விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வரும். உனது எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிட்டாலும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்குத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை மேலோங்கும். மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடியேறுவாய். வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு வரும். கடும் புயலிலும் உன் மனதில் ஒரு சாந்தி நிலவும். அந்த நிலையே உன்னில் முழுவதும் நான் குடியேறிய நிலை. எங்கு எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பதை உணர்ந்து என்னிடம் எப்போதும் பேசிக் கொண்டிருப்பாய். இதைவிட நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும்? பணம், பொருள் இவையெல்லாம் அழியக்கூடியவை குழந்தையே. இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலையான சொர்க்கத்தை தரக்கூடியவை. இருள் நிறைந்த உன் வாழ்வை நான் ஒளிர செய்வேன். பட்டுப்போன மரத்திற்கு பறவைகளும் வருவதில்லை, பணம் இல்லாதவன் வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை. சாயப்பா, உன்னை வணங்காத நாளில்லை. ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. சில நேரங்களில் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்து விடுகின்றேன். இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கின்றேன். ஆனால் முடிவு வரவில்லை. இப்படி புலம்புகிறவர்கள் தானே நீங்கள். முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே. உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் கொள். செய்த புண்ணிய பாவத்திற்கேற்ப கர்மாவை அனுபவிக்கிறாய். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கிறாய். ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான குழப்பங்களை அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வாழ்வில் வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது. உன் உழைப்பு, அன்பு, மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கின்றான். கவலை வேண்டாம், அங்கும் நான் உன்னோடுத்தான் இருக்கின்றேன். நீ உன்னுடைய கடமைகளை செய். உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கின்றேன் என்பதை நினைத்துக்கொள். உன் குழப்பம் அனைத்தும் தீரும். உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகின்றது. சந்தோஷமாக இருப்பாய். இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். உன் அம்மாவாக, அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே. நாட்கள் மாதங்களாகும். மாதங்கள் வருடங்களாக விரைந்து செல்கின்றது. ஆனால் செய்த வினை மாத்திரம் ஒருவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளைகளான நீங்கள் நல்லதையே சிந்தியுங்கள். நல்ல செயல்கள் மட்டும் புரியுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். உங்களின் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே. எப்போதும் உங்கள் நாவிலும் மனதிலும் எனது திருநாமம் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் என்னால் காப்பாற்றப்படுவான். நம்புங்கள். உங்கள் வெற்றிகளை விதி எனும் கதவு மூடினால் நம்பிக்கை எனும் சாவி அந்த கதவை திறக்கும். நம்பிக்கை வை குழந்தையே. உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்துக் கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன். மனிதர்கள் மீது கொண்ட பந்தம் இந்த ஜென்மத்தோடு முடியும். ஆனால் நீ என் மீது கொண்ட பந்தம் 7 ஜென்மங்களும் தொடரும் குழந்தையே. முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கின்றேன். என்னுடன் பயணித்து முடிவில் நீ வழிகாட்டுவாய் என உன் மீது நம்பிக்கையோடு இருக்கின்றேன் சாயப்பா என்று என் மீது இத்தனை நம்பிக்கை கொண்ட உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எல்லாவித சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு.
உனது இலக்குகளை நோக்கி போய்க்கொண்டே இரு. துணையாக நான் இருப்பேன். என் மேல் பூரண அன்பு கொண்டவர்களின் மனதில் பக்குவத்தை உண்டாக்கி வாழ்வின் மீதான பயத்தை முற்றிலும் நான் போக்குவேன் குழந்தையே. பொறுமையை, பக்தியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. ஒருபோதும் அதற்கான பலன் கிடைக்காமல் போகாது. இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. இன்றைய விடியல் உனக்கானது. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கின்றது. அன்பு குழந்தையே, நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் போது வேறு என்ன வேண்டும்? உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே. உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். கலங்காதே. உன் கரம் நான் பற்றி விட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது குழந்தையே. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை நீக்குபவன் அவன் ஒருவன் மட்டுமே. சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமைத்தான் என்று முடிவு செய்யாதே. வாழ்க்கையில் ஏற்ற இறக்க சூழ்நிலை இருப்பது இயல்பே. ஆனால் அது உன் வாழ்வில் ஏற்றம், இரக்கம் என்று நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது ஏன் உனக்கு இப்படி நடந்தது என புரியும். கவலைப்படாமல் உன் கடமையை மட்டும் செய். நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என்னருளால் நீ பெறுவாய் குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றுமே நான் கைவிட மாட்டேன். நானே முன்னின்று அவனை நல்வழியில் அழைத்துச் செல்வேன். எங்கே நீ அதிக காயங்களையும் வலிகளையும் சந்திக்கின்றாயோ அங்கே தான் உன்னுடைய வாழ்க்கையின் பாடம் ஆரம்பிக்கின்றது. கண்ணம்மா, உன் பிரச்சனைகளை கண்டு ஏன் பயப்படுகின்றா? அமைதிக்குள். நான் தான் கதி என வந்த உன்னை கைவிடுவேனா? நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் வந்துள்ளார். ஆனால் பொறுமை இல்லை உனக்கு. சற்று பொறு. அப்பா உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகின்றேன். காலதாமதம் ஆகலாம். ஆனால் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும். தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளர்ந்திரு. தூக்கி வீசியவர்கள் அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு பிரச்சனைகளை நம் நிலையில் நின்று பார்ப்பதை விட அடுத்தவர் நிலையிலும் நின்று பாருங்கள். தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவது தான் புத்திசாலித்தனம் குழந்தையே. உன் தொழிலில் அதிக லாபத்தை பெறுவாய். என் வார்த்தைகளை நம்பு. நீ மறக்காமல் என்னுடைய நாமத்தை ஜபித்துக் கொண்டிரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும் போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். ஏன் இவ்வளவு பாரத்தை சுமக்கிறாய்? என் குழந்தையே, அதை என்னிடம் கொடுத்துவிடு. உன் இந்த நிலையை பார்த்து என் கண்களில் கண்ணீர் வருகின்றது. எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது. இப்போது நான் என்ன செய்கிறேன் என்று பார். உனது வலிகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உன்னை அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் நான் விடுவிப்பேன் குழந்தையே. உன் வலியை உணர்ந்தா நீ உயிரோடு இருக்கின்றாய் என்று அர்த்தம். பிறர் வலியை உணர்ந்தா நீ மனிதனாக இருக்கின்றாய் என்று அர்த்தம். மனதில் நம்பிக்கையோடு இரு. உனது எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும். சந்தேகமே வேண்டாம். சாதனாக்கள் அல்லது சாஸ்திரங்களில் தேர்ச்சி தேவையில்லை. உங்கள் குரு மீது பற்றுறுதியும் நம்பிக்கையும் வேண்டும். முழுமையாக நம்புங்கள். செயல்படுத்துவதும் அவரே, செயல்படுபவரும் அவரே. நீங்கள் தைரியமாக இருங்கள். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நின்று கொண்டிருப்பவர்கள் மத்தியில் நீ உட்காராதே. உட்கார்ந்திருப்பவர்கள் மத்தியில் நீ நிற்காதே. சிரிப்பவர்கள் மத்தியில் நீ அழாதே. அழுபவர்கள் மத்தியில் நீ சிரிக்காதே. உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே. என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவும் கூட ஒரு நாளும் கலங்காதே. பொறுமையாக இரு. நான் இருக்கின்றேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகின்றது. இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது. மென்மையான அன்பால் தான் வெல்ல முடியும். எப்போது நீ என்னை நினைத்து விட்டாயோ அப்போதே உனது அனைத்து சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது குழந்தையே. உன் துயரங்கள் இன்றோடு விலகப் போகின்றது. ஒரு கை தட்ட ஓசை வராது. ஒரு மரம் அசைய காற்று வராது. ஒரு தூண் கட்டிடமாகாது. ஆனால் சாயப்பா என்று என்னை ஒரு முறை அழை. உன்னுடைய கஷ்டங்களை போக்க நான் ஓடி வருவேன். நான் உன்னை பாதுகாப்பேன். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது.
அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை குழந்தையே. உனது மனம் கலங்கி உன் வலி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை மட்டும் படி. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதத்தை படிப்பது உனக்கு நிச்சயமாக உதவும். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக் கொண்டே இரு. உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது குழந்தையே. அதற்கான வேலைகளை நான் துவங்கிவிட்டேன். சந்தோஷமாக இரு. அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். காலம் மாறிக்கொண்டே இருக்கும். காலம் நிரந்தரமில்லை. நான் மட்டும்தான் நிரந்தரம். உன் நேரம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுடன் இருப்பேன். அதை உனக்காக மட்டுமே செய்வேன். நேற்று நடந்த இழப்புகளை மறந்து நாளை வெற்றியை அடைவதற்காக இன்றைய நாளில் நம்பிக்கையுடன் தொடங்கு. வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். யாருக்காகவும் நீ மாறிக்கொண்டே இருக்காதே. உனக்கான வாழ்வை நீ சிந்தித்து வழி நடத்து. உன்னை புரிந்தவர்கள் உடன் பயணிப்பார்கள். விலகுபவர்களை பற்றி வீண் கவலை வேண்டாம். உங்களது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் அனுமதிப்பேனா? மாட்டேன் குழந்தா. நான் உறுதியளிக்கின்றேன். உன் நிகழ்காலத்தை, உன் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் நல்லதாகவே நான் மாற்றித் தருவேன் என்று நான் உறுதியளிக்கின்றேன் குழந்தையே. உலகத்தில் என்ன மாறினாலும் உன் தந்தை சாயப்பா, துவாரகாமாகி தாயுமாகிய நான் ஒருபோதும் உன்னை விட்டு அகல மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்வில் செல்வமும் சுபிக்ஷமும் நான் தந்தருள்வேன். என் விழி முன்னே இருக்கும் வரை உன் விழி நீர் உன் கண்ணம் தொடாது. ஏதோ ஒன்றிற்காக உன்னை காக்க வைக்கின்றேன் என்றால் உனக்கே தெரியாமல் அதில் 1000 நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே இருக்கும். இதை உணர்ந்து பொறுமையாக இரு. நான் உனக்கு எது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும் குழந்தையே. நிகழ்கின்ற எல்லாமே உம்முடைய நன்மைக்காகவே நிகழ்கின்றது என்று நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். உனக்கு கெடுதல் நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன். என் மீதான உன் அன்பு எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரமாக நீ மேல் எழும்புவாய். அவ்வளவு நெருக்கமாக என்னுடன் இணைவாய். நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் மாற்றப் போகின்றேன். அந்த நேரத்திற்காக அன்புடன் காத்திரு. என்றும் நான் உனக்காக வருவேன் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.